இதனாலே இந்த உலகம் முழுவதும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைங்களுடைய பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்களில் வாலிப பிள்ளைங்க திருமணம் முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடிஞ்சாங்க, குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க, அவங்க பாட்டுக்கு தொழிலை செய்தாங்க, வேலை செஞ்சாங்க, விவசாயத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தாங்க. அந்த நாளையில் அப்படி இல்லை. திருமணம் வாலிப வயதை கடந்து போகிறதே அது பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிள்ளைகளை ஏதாவது தற்கொலை பண்ணிடுறாங்க, இல்லை வெட்டி கொண்டு போட்டுறாங்க, ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வழியில் மரணத்தை சந்திச்சு போயிடுறாங்க வாலிப பிள்ளைங்க. அப்படி இருக்குது. நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்க தான் அந்த பிள்ளைங்கள் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தருக்காக அந்த பிள்ளைகள் வயராக்க கொண்டு எழும்பணும். அதுக்காக தேவ சமூகத்தில் ஒப்புக்கிட்டு நம்ம ஜெபிப்போம். அது மாதிரி திருமணம் முடிந்தும் பிரச்சனைகள் வந்துடுது. அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு பிள்ளைகள் பெற்ற பிறகும் பிரச்சனைகள் வருது. பெரிய பிள்ளைகள் ஆனாலும் அங்கே பிரச்சனைகள் வருது. நான் பல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்துட்டு இருக்கான். கட்சிக்கிற சிங்கத்தை போல் யாரும் விழுங்கலாமல் சுற்றி வழக்கை தேடிக்கொண்டு அலைகிறான். அதனால் தேவ பிள்ளைகளை எல்லாரும் ஜெபிப்போம். அவங்களுக்காக ஜெபிப்போம். எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த மக்கள்லாம் பரிசுத்தமாக்கப்படணும். இந்த பிள்ளைகள்லாம் கரை சேரணும். நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்க அந்த இன்றைக்கி இவ்வளோ நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி வற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்களும் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும். வல்லமையாக கர்த்தர் வெளிப்படுகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ சமுத்திரம் தாழ்த்தி ஜெபிப்போம். நம்மளை தாழ்த்துவோம். கர்த்தருடைய சமூகத்தை நம்ம தாழ்த்துவோம். நம்ம இருக்கோம். நம்ம ஒரு தெல்லுப்பூச்சியை போல் காணப்படுறோம். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு முன்னால் இருக்கிறார். அதனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் எல்லாம் எது சரின்னு தெரியுதோ அதான் நடக்கும். ஆண்டவர் அவர் நிர்ணயம் பண்ணாமல் எதுவுமே நடக்காது. அதனால் தேவகரத்தில் கூட ஜெபிப்போம். சர்வல தேவனை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அந்த நாளிலையும் தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன் ஏசப்பா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளெல்லாம் நீ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா பிள்ளையுடைய படிப்பையும் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கய்யா. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு நடக்க உதவி செய்யுங்கப்பா. பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் கிரியை செய்வீராக. உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறையா. நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, வாலிபர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறீங்க. அந்த நாளிலையும் தகப்பனே போதைகளை போடுற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறீங்க. போதை பழக்கத்தின் முழுமையான ஒரு விடுதலை கொண்டுங்க ஏசப்பா. முழுமையான ஒரு விடுதலை கொண்டுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொண்டுங்கப்பா. ஏசப்பா ரத்தம் அந்த பிள்ளைகள் மேலே தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா ரத்தம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இறங்கட்டும் ஐயா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்துங்கய்யா. போதைப் பொருளை போட செய்கிற பிசாசுகிரியை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவே நாமத்தினால கட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவே நாமத்தினால கட்டுகிறேன். போதைப் பொருளை போடுகிற பொல்லாம் போட தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் நெருமலமாகட்டும், நெருமலமாகட்டும், நெருமலமாகட்டும். இயேசுவே நாமத்தினால நெருமலமாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது நெருமலமாகட்டும் ஜெபிக்கிறேன். சாத்தாடிக்குறி அழிக்கப்படட்டும், பிசாசுக்குறி அழிக்கப்பட்டு போதாக ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டும், வல்லமை வெளிப்படட்டும் இசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். எங்கள் வல்லமை வெளிப்படட்டும் இசப்பா. கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன். வாலிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நாட்களில் செல்ஃபோனுக்கு அடிப்பட்டு கிடக்குறங்கப்பா. பிள்ளைங்கள் எல்லாரும் கர்த்தாவே, சிறியோர்லேருந்து பெரியோர்லேருந்து முதியோர்லேருந்து குழந்தை வரைக்கும் தகப்பனே சன்னூரை செல்ஃபோனுக்கு அடிப்பட்டு கிடக்குறாங்கப்பா. செல்ஃபோனை கர்த்தாவே செல்ஃபோனை எடுக்காமல் அவங்களால இருக்க முடியல தகப்பனே. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேங்க. செல்ஃபோனுக்கு அடிப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தகப்பனே உங்களுடைய கருத்தை வைக்கிறீங்க. எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய பலத்தக்கர ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறீங்க. செல்ஃபோனுக்கு அடிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணி ரட்சித்து தர முடியா ஜெபிக்கிறீங்க. ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. செல்ஃபோனுக்கு அடிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கத்த ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்தாங்க. செல்ஃபோனுக்கு அடிப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்த ரட்சித்து உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. நம்முடைய கரம் கிரியை செய்யுங்கப்பா. செல்போனுக்கு அடிப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் நெருமலமாகட்டும், நெருமலமாகட்டும். இயேசுவை நாமத்தினாலே நெருமலமாகட்டும். சாத்தாடிகிரி அழிக்கப்படட்டியா, சாசிகிரி அழிக்கப்படட்டியா. பிள்ளைகளை தகப்பனை முன்னேறி போடாதபடி தகப்பனே சோத்திரம் கர்த்தாமே சோத்திரப்பா. செல்போனை கையில் கொடுத்து தகப்பனே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேலான நல்ல ஒரு சிந்தனைகள் வர முடியாதபடி, தொழில் முன்னேற்றத்துக்கு போக முடியாதபடி, படிப்புக்கு மேல் படிப்புக்கு ஆண்டவரே நல்ல பொறுப்புகளை எடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாதபடி கர்த்தாவே சோத்திரையும் அவங்களை குருட்டாக்கிக்கிட்டு இருக்கான் தகப்பனே. மூளை பாதிக்கப்படுவே, நரம்பு பாதிக்கப்படுவே கர்த்தாவே ஸ்தோத்திரியா. கண் பார்வை பாதிக்கப்படுவே கர்த்தாவே. சாசி என்னெல்லாம் திட்டம் போட்டுட்டு அலைகிறான்ப்பா. திட்டத்தெல்லாம் கத்த செயலெழுந்து போக பண்ணுங்கப்பா. சாசி திட்டங்கள் செயலெழுந்து போகட்டியா ஐயா. பிள்ளைகள் மூலியமாக காணப்படுற எல்லா சாசி போடுற எல்லா திட்டத்தையும் கத்துற அதை வாங்கி போடுமாண்டவரே, அதை வாங்கி போடுமாண்டவரே, அதை வாங்கி போடுங்க ஐயா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்துப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. தோரிஷாக்க தீரி மங்கந்தார பரி சலவரி கலபரு கத்தார பரி சலவா
பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சோத்திரப்பா, செல்போனுக்கு அடிபட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளும் ரத்தத்தினாலே மீட்டு எடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, செல்போன் எடுக்கிற வர வேண்டிய காலுக்கு மட்டும் அட்டன் பண்ண கிருபை செய்யுங்க ஏசப்பா. எதை பார்க்கணுமோ அதை மாத்திரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ண வைங்கப்பா. ஆஃப் பண்ணவே அவங்களால முடியல தகப்பனே. இரவும் பகலுமா அப்பா அந்த செல்ஃபோன்லேயே உட்காந்துட்டு இருக்காங்கப்பா. கர்த்தருடைய காரம் பொறுப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறேன், பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏசப்பட ரத்தம் செல்ஃபோனில் ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறியா? கர்த்தருடைய காரம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறியா? கர்த்தாவே உடைய காரம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறியா? கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உடைய காரம் கிரியை செய்யட்டும்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய காரம் பொறுப்பெடுத்து நடத்துங்க. செல்போனுக்கு அடிபட்டு நடக்கிற எல்லா பிள்ளைகளும் நாமத்தில் விடுதலை ஆகட்டியா, இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டியா, இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மேல் படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த தடை இல்லாமல் படிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, படிக்க வசதி இல்லாத பிள்ளைகள் கூட யார் மூலியமாக தான் அவங்களுக்கு உதவி செய்வீங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் ஏசப்பா, படிக்கட்டும்யா. இப்போ ஒன்றும் தெரியாது தகப்பனே, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் நல்லா படிக்க விட்டுட்டேன்னு சொல்லி மனசு வேதனைப்படுற பிள்ளைகள் நிறையா இருக்காங்கப்பா. ஆண்டோடைய கருத்து ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். எந்த பிள்ளைகளுடைய படிப்பும் தடையாகாதபடி நல்லா படிக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நல்லா படிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்கப்பா. டிகிரி வாங்கிருட்டும்ப்பா. உங்களுடைய கரம் கிரியை செய்யணும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ராஜா நீர் இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. ஜெபத்தை கேட்டு ஜெயந்தர தேவனை ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்துவீங்க. தடையெல்லாம் நீக்கி போட்டுங்க. ஆசீர்வதிக்க வேண்டுமா கேஸ்வரன் ஜெபிக்கிறியா? முதியோர்களுக்காக ஜெபிக்கிறியா? முதியோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பிள்ளைகள் ஐயா, வயசான பாட்டிமார்கள் இருக்காங்க, தாத்தாமார் இருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரியா. வியாதிப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க தகப்பனே. அவங்களுக்கு தகப்பனே ஆகாரம் கொடுக்குறதுக்கு சில இடத்துல ஆட்கள் எல்லாம் இருப்பாங்களப்பா. ரோட்டில் தகப்பனே அங்கே எங்கே படுத்து இருப்பாங்களே ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையை சந்திச்சு கொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல இந்த முதியோர் இல்லத்தில் தகப்பனே நல்ல தகப்பனே பாதுகாப்பு கொடுக்க எங்கப்பா. முதியோர் இல்லத்தில் நல்ல பாதுகாப்பு கொடுக்க எங்கப்பா. கவர்மெண்ட்டு தகப்பனே கர்த்தாவே ஆதரவற்று கிடக்கிற ரோட்டில் பிளாட்பாரத்தில் கிடக்கிற அவங்களெல்லாம் கொண்டு போய் தகப்பனே நல்ல தகப்பனே ஸ்தோத்திரப்பா. அவங்க சுத்தப்படுத்தி அவங்கள தகப்பனே அங்கே பராமரிக்க கிருபை செய்யுங்கப்பா. நல்ல முறையில் ஆஸ்பத்திரியில் நர்ஸுங்கெலாம் இருக்கிற மாதிரி கர்த்தாவே அங்கே நல்ல பணிவிட ஜனங்களை வைங்கப்பா. ஆசீர்வதித்து அந்த வயதான முதியோர்களை நல்லா கவனிக்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்க தேவை சாப்பாட்டு வசதியெல்லாம் நல்லா உண்டு பண்ணி கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. நீங்கள் படைச்ச பிள்ளைகளப்பா, உங்கள் பிள்ளைகளப்பா கர்த்தாவே அவங்களுக்கு இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. முதிர் வயதில் தகப்பனே இப்படி கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறோம்னு சொல்லி இந்த பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கக்கூடாதப்பா. அவங்க கண்ணீர் துடைக்கப்படணும் ஏசப்பா. எல்லா முதியோர்களையும் நீங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா. வீட்டில் பிள்ளைகள் இருந்தும் தகப்பனே அவங்கள அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் தகப்பனே இந்த நாளில் பெற்றோர் மேலே அன்புள்ளவங்களாய் மாற கிருபை செய்யுங்க ஏசப்பா. பெற்றோர் மேலே அன்புள்ளவங்களாய் மாற கிருபை செய்யுங்கப்பா. பெற்றோர் மேலே அன்புள்ளவங்களாய் மாற கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிட்டுப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க ஏசப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கூட துணிமணிலாம் எடுத்து கொடுத்து நல்லா வளர்த்து தகப்பனே வைக்கும்போது தகப்பனே ஒரு காலகட்டம் வரும்போது தாய் தகப்பனே அவங்க தகப்பனே வெறுக்கிற சூழ்நிலைகள் வருதப்பா. ஆண்டவரே இந்த வெறுக்கிற சூழ்நிலைகள் வரக்கூடாதப்பா. பிள்ளைகள் மேலே அவங்க அன்பாக இருக்கணுயா. பெற்றோர் மேலே அவங்க அன்பாக இருக்கணும்ப்பா. பெற்றோர் மேலே அன்பாக இருக்கணுயா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உன் தாய் வயது செல்லும்போது அவளை அசட்டை பண்ணாதே சொன்னீரே. உன் தகப்பன் புத்தியை கேளுன்னு சொன்னீரப்பா. அந்த தகப்பன் தாய் தகப்பனே சொல்கிற புத்திகளை அவங்க கேட்க ஒரு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோர்களே ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோருக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏசப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க. அவங்க போக்குவரத்து எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. சாப்பிட்ற ஆகாரம் தண்ணீர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியோடு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிறாங்களே தகப்பனே. ஆஸ்பத்திரி எவ்வளோ மக்கள் வியாதியோடு இருக்காங்கப்பா, வீட்டில் இருக்காங்கப்பா. எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சுகத்தை கொடுங்கப்பா. ரத்தோட்டம் குறையும் போது தகப்பனே உடம்புல கர்த்தாவே வீக்கங்கள் வருதப்பா. நான் நிறைய விதத்தை பார்க்குறேன் தகப்பனே. அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுமாண்டவரே. சுகத்தை கொடுமாண்டவரே. சுகத்தை கொடுங்கப்பா. என்னென்ன வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லா வியாதி குருவன் முறிக்கப்பட்டு போவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்யா. உங்கள் சுகம் கொடுக்குற வல்லமை அவங்களுக்கு இறங்கட்டுமான்றதே. நான் உன் பரிகாரிய கத்தரேன்னு சொன்னீரப்பா. கர்த்தருடைய ஆவியன்னு இறங்கி அவங்களுக்கு நல்ல சுகத்தை நீ கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ஏசுவன் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன். ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலும் ஜெபிக்கிறையா. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய காரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஊழியர் உங்களுடைய ஊழியத்தை செய்கிற என்னென்ன வகையில் ஊழிஞ்சுறாங்களோ எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஆத்து மக்களுக்காக தகப்பனே பிள்ளைகள் திறப்பில் நின்று ஜெபிக்கட்டு ஏசப்பா. ஆத்து மக்களுக்காக தகப்பனே கண்ணீர் வடித்து ஜெபிக்கட்டு யா. பிசாசி வெடியில் சிக்கி கிடக்கிற பிள்ளைகளை கத்தாவே ஜெபத்தோடு தகப்பனே அவங்களை விடுதலைக்குள்ள கொண்டு வர வளைச்சு அவங்களை தகப்பனே சோத்திரங்கர்த்தாவே சோத்திர வசனங்களை போதித்து சபையில் சேர்க்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. விற்கிறதுக்கு அடிபட்டு எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ரத்தத்தால் விடுதலை பண்ணி ரட்சித்து தரமுடியா ஜெபிக்கிறையா. ஆண்டவர் கத்த கிரியை செய்யுங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க இயேசுவி நாம் ஜெபிக்கிறையா. எல்லாம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒருமன ஐக்கியத்தை கொடுங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரிவினைகள் வரக்கூடாதப்பா. மன கசப்பு வரக்கூடாது ஐசப்பா. ஒருவருக்கு ஒரு அன்பு கட்டியா அன்பு கட்டியா அன்பு கட்டியா கொடி ஜெபிக்கட்டியா. கை கோர்த்து ஜெபிக்கட்டும். எந்த இடத்துல நின்னாலும் ஆத்துமாக்களுக்காக அதிகாரிகளுக்காக கை கோர்த்து நின்று ஜெபிக்கட்டும்பா. கர்த்தாவே சோதரையா அவங்களை பார்த்து தகப்பனே எந்த ஒரு வார்த்தை சொல்லிவிடாத விடு அவங்களுக்காக ஜெபிக்கட்டியா. கர்த்தாவே அப்படி செய்யுங்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா திருச்சபையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா திருமண்டலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த அணையில கடை தகப்பனே சோத்திர ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே திருச்சபைக்கு விரோதமாய் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மறையிட்டியா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தினேன் ஏசப்பா. ஆண்டவரே எல்லாத்துக்குள்ளேயும் சமாதான சந்தோஷத்தை கொடுத்து நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவே நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேனை. அந்த ஜெபலை தந்து தேவன் கோடி சோத்திரம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீ கரம் பிடிச்சி நடத்துங்கப்பா. கோணலான எல்லா வழியும் செம்மைப்படுத்துங்கப்பா. தேவன் மாத்திரமுடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.